ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. தாவடியைச் சுற்றி ஓலமிட்டுக் கொண்டிருந்த அந்த குரலுக்கு உரியவள் ஒரு பெண்தான் என்பதை கண்டுபிடித்த பொன்னியின் செல்வன் அருள்மொழிவர்மர் பாசறைக்கு திரும்பச் சென்றதும் ஆவலோடு சூழ்ந்து கொண்ட வீரர்களிடம், அவள் பேயுமல்ல, பிசாசுமல்ல, சாதாரண ஸ்திரீதான். வாழ்க்கையில் ஏதோ பெருந்துயரத்தினால் சித்தப்பிரமை கொண்டிருக்கிறாள். மறுபடியும் அவள் வந்தால் அவளை தொடர்ந்து போய் தொந்தரவு செய்யாதீர்கள் என்று கண்டிப்பாக கட்டளையிட்டதாக கூறினார். மறுநாள் முழுவதும் அங்கிருந்து தாவடியை கிளப்பிக் கொண்டு போய்விடலாமா என்ற யோசனை அடிக்கடி எனக்கு தோன்றி வந்தது. ஆனாலும் முடிவு செய்யக்கூடவில்லை. ஒருவேளை மறுபடியும் அந்த ஸ்திரீ வரக்கூடும் என்ற ஆசை மனத்திற்குள் இருந்தது. இத்தகைய யோசனையிலேயே பொழுதும் போய்விட்டது. இரவு வந்தது. நான் எதிர்பார்த்தது வீண் போகவில்லை. தாவடிக்கு அருகில் அந்த ஓலக்குரல் கேட்டது. நான் மற்ற வீரர்களிடம் என்னை பின்தொடர்ந்து வரவேண்டாம் என்று சொல்லிவிட்டு குரல் கேட்ட இடத்தை நோக்கி போனேன். அந்த பெண்ணரசி என்னை முதல் நாள் மாதிரியே புன்னகையுடன் வரவேற்றாள். சிறிது நேரம் என்னை உற்று பார்த்து கொண்டிருந்தாள். ஏதோ சொல்ல முயன்றாள், எனக்கு விளங்கவில்லை. பிறகு என் கையை பிடித்து அழைத்து கொண்டு போனாள். அவளுடன் போவதற்கு எனக்கு கொஞ்சங்கூட தயக்கம் உண்டாகவில்லை. காட்டு வழியில் போகும்போது முள் செடிகளின் கிளைகள் என் மீது படாவண்ணம் அவள் விலக்கிக் கொண்டு விட்டுக்கொண்டு போனது என் நெஞ்சை உருக்கியது. கொஞ்ச தூரம் போன பிறகு ஒரு குடிசை தென்பட்டது. அந்த குடிசைக்குள் ஓர் அகல் விளக்கு மினுக்கு மினுக்கென்று எரிந்தது. அந்த வெளிச்சத்தில் அங்கே படுத்திருந்த கிழவன் ஒருவனைக் கண்டேன். அவன் நோயாக படுத்திருந்தான் என்பதை தெரிந்து கொண்டேன். அவன் உடம்பெல்லாம் பொறுக்க முடியாத குளிரினால் நடுங்குவது போல நடுங்கிக் கொண்டிருந்தது. அவன் உடம்பையே சில சமயம் தூக்கி தூக்கி போட்டது. பற்கள் கிட்டிப் போயிருந்தன. கண்கள் சிவந்து தணல்களைப் போல அனல் வீசின. ஏதேதோ உருத்தெரியாத வார்த்தைகளை அவன் பிதற்றிக் கொண்டிருந்தான். உங்களுக்கு நினைவில் இருக்கிறதா? இன்று பாதாள குகையில் நாம் பார்த்த மகாபோதி விகாரத்தில் ஒரு பிக்ஷு நடுங்கிக் கொண்டிருந்தார் அல்லவா? அவர் பேரில் தேவர்கள் ஆவிர்பவித்திருப்பதாகச் சொன்னார்களல்லவா? அப்போது எனக்கு காட்டின் மத்தியில் குடிசையில் பார்த்த கிழவன் ஞாபகம் வந்தது. அந்த பிக்ஷுவின் பேரில் தேவர்கள் ஆவிர்பவித்திருந்தார்களா அல்லது நடுக்குஜுரம் என்ற கொடிய நோய் ஆவிர்பவித்திருக்கிறதா என்ற சந்தேகம் ஏற்பட்டது. அதை பற்றி நான் பிரஸ்தாபிக்கவில்லை. ஏன் பிரஸ்தாபிக்க வேண்டும்? ஏன் அந்த பக்திமான்களின் நம்பிக்கையை கெடுக்க வேண்டும்? இந்த வருஷத்தில் இந்த பிரஹரா திருவிழா நடப்பதற்கு அனுமதி கொடுத்தேனே, ஒரு விதத்தில் பெரிய தவறு செய்துவிட்டேன் என்று தோன்றுகிறது. ஏற்கனவே பாதிக்கு மேல் அழிந்து போயிருக்கும் இந்த புராதன நகரத்திற்கு குளிர்காய்ச்சலும் வந்துவிட்டால் என்ன கதியாவது? மிச்சமிருக்கும் ஜனங்களும் இங்கிருந்து ஓட வேண்டியதுதான். இவ்வாறு சொல்லி அருள்மொழிவர்மர் ஏதோ யோசனையில் ஆழ்ந்தார். சற்று பொறுத்து பார்த்துவிட்டு வந்தியத்தேவன், ஐயா, இந்த நகரம் எப்படியாவது போகட்டும். குடிசையில் பிறகு என்ன நடந்தது சொல்லுங்கள் என்றான். குடிசையில் ஒன்றும் நடக்கவில்லை. அந்த மாதரசி நான் அதிக நேரம் அங்கு நிற்கக்கூடாது என்று கருதினாள் போலிருக்கிறது. உடனே என் கையை பிடித்து இழுத்து கொண்டு வெளியே வந்து விட்டாள். பிறகு சில சமிக்ஞைகள் மூலம் தான் சொல்ல விரும்பியதைச் சொன்னாள். அவள் சொல்ல விரும்பியது என்னவென்பதை என் மனம் தெரிந்து கொண்டு விட்டது. இந்த பிரதேசத்தில் இருக்க வேண்டாம், இங்கே இருந்தால் இந்த குளிர்காய்ச்சல் நோய் வந்துவிடும், உடனே இங்கிருந்து தாவடியை பெயர்த்து கொண்டு போய்விடு என்று அவள் சமிக்ஞைகளின் மூலமாகச் சொல்லி என்னையும் தெரிந்து கொள்ளச் செய்துவிட்டாள். என் பேரில் அவளுக்குள்ள அளவில்லாத அன்பின் காரணமாகவே இந்த எச்சரிக்கை செய்ததாகவும் அறிந்து கொண்டேன். தெய்வத்தின் எச்சரிக்கையாகவே அதை எடுத்துக்கொண்டு அன்றிரவே தாவடியை அங்கிருந்து கிளம்பும்படி கட்டளையிட்டேன். என்னுடன் இருந்த வீரர்களுக்கும் அது மகிழ்ச்சியை உண்டாக்கிற்று. அந்த பயங்கரமான ஓலக்குரலை இனி கேட்க வேண்டாம் என்று எண்ணி அவர்கள் உற்சாகமடைந்தார்கள். இளவரசர் சட்டென்று கதையை நிறுத்திவிட்டு, உங்களுக்கு ஏதாவது காலடி சப்தம் காதில் விழுந்ததா என்று கேட்டார். கதையில் முழு கவனம் செலுத்தியிருந்த தோழர்கள் இருவரும் தங்களுக்கு ஒன்றும் கேட்கவில்லையே என்றார்கள்.
ஆழ்வார்க்கடியான் சற்று நிதானித்துவிட்டு, நாம் உட்கார்ந்திருக்கும் இடம் முன்னை விட இப்போது உஷ்ணமாயிருக்கிறதே என்றான். ஏதோ புகை நாற்றம் கூட வருகிறது என்றான் வந்தியத்தேவன். ஐயா, இந்த இடத்துல அபாயம் ஒண்ணுமில்லையே என்று ஆழ்வார்க்கடியான் கவலையுடன் கேட்டான். அபாயம் ஏதாவது இருந்தால் காவேரி அம்மன் கட்டாயம் வந்து எச்சரிப்பாள், கவலை வேண்டாம் என்று இளவரசர் கூறி மேலும் தொடர்ந்து சொன்னார். அந்த இடத்தை விட்டு உடனே தாவடியை கிளப்பிக் கொண்டு புறப்பட்டோம். அப்படியும் நமது வீரர்களில் 10 பேருக்கு குளிர்காய்ச்சல் வந்துவிட்டது. அம்மம்மா, அந்த காய்ச்சல் மிகப் பொல்லாதது. எப்பேற்பட்ட வீரனையும் கோழையாக்கிவிடும். உடம்பெல்லாம் போரில் காயம்பட்டு கலங்காதவர்கள் 3 நாள் காய்ச்சலில் மனம் தளர்ந்து ஊருக்குப் போக வேண்டும் என்று சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். சோழர்களின் குலதெய்வமான துர்கா பரமேஸ்வரிதான் அந்த ஊமை ஸ்திரீயின் உருவத்தில் வந்து எங்களை அங்கிருந்து புறப்படச் செய்தாள் என்று கருதினேன். அதற்குப் பிறகும் தேவி என்னை கைவிட்டு விடவில்லை. நான் போகும் இடங்களுக்கெல்லாம் அவளும் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தாள். வனவிலங்குகள், மலைப்பாம்புகள், மறைந்திருந்த எதிரிகள், இத்தகைய பல ஆபத்துக்களிலிருந்து என்னை காப்பாற்றினாள். திடீரென்று எப்படி தோன்றுவாளோ அப்படியே மறைந்து விடுவாள். சில நாளைக்குள் அந்த தேவியுடன் முகபாவத்தினாலும் சைகைகளினாலும் பேசும் சக்தியை நான் பெற்றுவிட்டேன். பெரும்பாலும் அவள் உள்ளத்தில் நினைப்பதெல்லாம் என் நெஞ்சம் தெரிந்து கொண்டு விடும். அது மட்டுமல்ல, அந்த மாதரசியை கண்ணால் பார்க்காமலேயே அவள் பக்கத்தில் எங்கேயோ இருக்கிறாள் என்பதை அறிந்து கொள்வேன். நல்லது, நீங்கள் உடனே சென்று உங்கள் படுக்கையில் படுத்துக் கொள்ளுங்கள். தூக்கம் வராவிட்டாலும் தூங்குவது போல இருங்கள், சீக்கிரம் என்றார் இளவரசர். அவ்விதமே இருவரும் சென்று படுத்துக் கொண்டார்கள். கண்களை மூடிக்கொள்ளவும் முயன்றார்கள். ஆனால் அவர்களை மீறிய ஆவலினால் கண்ணிமைகள் மூடிக்கொள்ள மறுத்தன. பார்த்து கொண்டிருக்கும் போதே நிலா வெளிச்சம் வந்த பலகணியின் அருகில் ஓர் உருவம் வந்து நின்றது. வீதியில் இடிந்து விழுந்த மாளிகைக்கு எதிரில் பார்த்த அதே ஸ்திரீயின் உருவம்தான். மிக மெல்லிய உஸ் என்ற சப்தம் அங்கிருந்து வந்தது. அருள்மொழிவர்மர் எழுந்து பலகணி ஓரமாகச் சென்றார். வெளியில் நின்ற உருவம் ஏதோ சமிக்ஞை செய்தது. இளவரசர் அந்த அறையில் படுத்திருந்த தன் தோழர்களை சுட்டிக்காட்டினார். சமிக்ஞை பாஷையில் அதற்கும் ஏதோ மறுமொழி கிடைத்தது. உடனே அருள்மொழிவர்மர் தோழர்கள் இருவரையும் தன்னை தொடரும்படி சொல்லிவிட்டு அந்த மாளிகையிலிருந்து வெளியேறினார். அந்த மூதாட்டி சென்ற வழியில் மூவரும் மௌனமாக நடந்தார்கள். இருபுறமும் மரங்கள் அடர்ந்து இருள் சூழ்ந்திருந்த பாதையில் அவர்கள் வெகு தூரம் சென்ற பிறகு திடீரென்று நிலா வெளிச்சத்தில் ஒரு அதிசயமான காட்சியைக் கண்டார்கள். கரிய பெரிய யானைகள் பல வரிசையாக நின்று பிரம்மாண்டமான ஸ்தூபம் ஒன்றை காவல் புரிந்து கொண்டிருந்தன. அதை பார்த்ததும் வந்தியத்தேவனுடைய மூச்சு நின்றுவிடும் போலிருந்தது. அந்த மூதாட்டியோ சிறிதும் தயங்காமல் யானை கூட்டத்தை நோக்கி நடந்தாள். ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவன் காதோடு, அந்த யானை சிலைகள் எவ்வளவு தத்ரூபமாக இருக்கின்றன பார்த்தாயா என்று சொன்ன பிறகுதான் வந்தியத்தேவனுடைய திகைப்பு நீங்கியது. ஆயினும் அவனுடைய வியப்பு நீங்கிய பாடில்லை. ஒன்றோடு ஒன்று நெருக்கி இடித்து கொண்டு நின்று அந்த மலை போன்ற ஸ்தூபத்தை தாங்கிக் கொண்டிருப்பது போல அமைக்கப்பட்டிருந்த யானை சிலை ஒவ்வொன்றுக்கும் 2 நீண்ட தந்தங்கள் இருந்தன. அவ்விதம் வரிசையாக நின்ற 100கணக்கான யானைகளில் ஒன்றே ஒன்றுக்கு மட்டும் ஒரு தந்தம் ஒடிந்து போயிருந்தது. அந்த யானை அருகிலே அவள் சென்றாள். அதன் காலடியில் கிடந்த பெரிய கருங்கல்லை அகற்றினாள். அகற்றிய இடத்தில் ஒரு படிக்கட்டு காணப்பட்டது. அதன் வழியாக இவள் இறங்கிச் செல்ல மற்றவர்களும் பின்தொடர்ந்தார்கள். படிக்கட்டில் இறங்கி சிறிது தூரம் குறுகலான வழியில் சென்றதும் ஒரு மண்டபம் காணப்பட்டது. அதில் 2 பெரிய அகல் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. விளக்குகளில் ஒன்றை தூண்டிவிட்டு அந்த மூதாட்டி கையில் எடுத்துக்கொண்டாள். இளவரசரை மட்டும் தன்னுடன் வரும்படி சமிக்ஞையினால் தெரிவித்தாள். மற்ற இருவரும் இதை பற்றி முதலில் சிறிது கவலை கொண்டார்கள். ஆனால் அந்த மூதாட்டி விளக்கை தூக்கி பிடித்து அந்த மண்டபச் சுவர்களில் உள்ள சித்திரங்களைத்தான் இளவரசருக்கு காட்டுகிறாள் என்று தெரிந்ததும் அவர்களுடைய கவலை ஓரளவு நீங்கியது. இளவரசர் அந்த மண்டபச் சுவரில் பார்த்த சித்திரங்கள் ஏதோ ஒரு கதையில் நிகழ்ந்த சம்பவங்களை வரிசை கிரமமாக கூறும் தொடர் சித்திரங்களாகத் தோன்றின. புத்த பகவானின் பூர்வ அவதார கதைகளை புத்த விகாரங்களில் சித்தரிக்கும்படி முறைப்படி இச்சித்திரங்களும் அமைந்திருந்தன. ஆனால் இவை புத்தரின் அவதார நிகழ்ச்சிகளை குறிப்பிடவில்லை, ஒரு மானிடப் பெண்ணின் கதையையே சித்தரித்திருந்தது. அந்த சித்திரப் பெண்ணின் முகத்தோற்றம் ஏறக்குறைய இப்போது விளக்கு பிடித்து காட்டிய மூதாட்டியின் முகத்தை ஒத்திருந்தது. ஆகவே இந்த வாய் பேச இயலாத ஸ்திரீ தன்னுடைய வரலாற்றையே சித்திரங்களாக எழுதியிருக்கிறாள் என்று இளவரசர் லகுவாக தெரிந்து கொண்டார்.
இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். ஓராண்டுக்கு முன்னால் தென்திசை மாதண்ட நாயகனாக வந்து சேர்ந்ததிலிருந்து நடந்ததையெல்லாம் சொல்லிக்கிட்டு வரார் அருள்மொழிவர்மர். நாமும் ஈழத்தீவின் அமைப்பை கொஞ்சம் பார்ப்போம். ஏறத்தாழ ஒரு பேரிக்காய் வடிவத்தில் அமைந்தது. தெற்கு வடக்கா 430 கிலோமீட்டர், கிழக்கு மேற்கா சுமார் 220 கிலோமீட்டர். பண்டைய ஈழத்தில் 4 நிலப்பிரிவுகளை மகாவம்சம் குறிப்பிடுது. ராசரதா, மலையரதா, பிஹிதரதா, ரோகணரதா. அனுராதபுரம், புலனருவி உள்ளிட்ட பகுதிகள் ராஜரதா. மத்திய மலைப்பகுதி மலையரதா. மகாவலி கங்கைக்கு வடக்கே பிஹிதிரதா. தெற்கு தென்மேற்கு பகுதி ரோகணரதா. இங்கதான் பாண்டிய வம்சத்து மணிமகுடமும் இந்திரமாலையும் ஒளிச்சு வைக்கப்பட்டிருந்ததாகவும் அவற்றை மீட்க முதற்பராந்தகன் காலத்திலிருந்து பெருமுயற்சி மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இந்த நெடுங்கதையில கேட்டுக்கிட்டு வரோம். அது மட்டுமா, எனக்கு ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தா அதையெல்லாம் எங்க ஒளிச்சு வச்சிருக்கேங்கிற ரகசியத்தை உனக்கு சொல்லுவேன்னு சிறைச்சாலையில சேந்தனமுதனுக்கு ஒரு ஆள் ஆசை காட்டினானே. சரி, இலங்கையின் வடபகுதியில யானை இரவுத்துறைங்கிற பகுதியில தங்கியிருந்த போது நடந்த விஷயங்களை கேட்டோம். தாவடின்னு ஒரு சொல். இதுக்கு போர், பயணம் என்றெல்லாம் பொருள். இந்த இடத்துல முகாம் அல்லது இடைவழி தங்கல்னு கொள்றது பொருத்தமா இருக்கும். முகத்தோற்றம் நந்தினியைப் போல இருக்குது. இளவரசர் சொல்றதை கேட்கும்போது ஓட்டம் பூங்குழலியின் விரைவு போல இருக்குது. இந்த அம்மாள் யாரு? வந்த கொஞ்ச நஞ்ச தூக்கமும் போயிட்டு இருக்கும் வல்லவரையனுக்கு. அது மட்டுமா, பேச இயலாத அந்த மாதரசி நோய் தொற்றிலிருந்து காப்பாற்ற மேற்கொண்ட முயற்சி நெகிழச் செய்திருக்கும். அருள்மொழிவர்மரின் கொள்ளுப்பாட்டனார் முதற்பராந்தகன் காலத்து நடந்த ஒரு சம்பவத்தை இங்க நினைவு கூறுவது பொருத்தமாயிருக்கும். பாண்டியனுக்கு எதிரான போர்கள்ல ஈழ மன்னன் அவனுக்கு ஆதரவா சோழர்களோட மோதி வந்ததை ஏற்கனவே பார்த்தோம். அத்தகைய ஒரு முயற்சியில பயங்கரமா பரவி வந்த கொள்ளை நோய் காரணமா ஈழப்படை தலைவன் இறந்துட்டான். ஈழப்படை திரும்பி போகும்படி ஆயிடுச்சு. காவேரி அம்மன், தேவி, மூதாட்டி இப்படியெல்லாம் அந்த மாதரசிய குறிப்பிட்டு வரார் ஆசிரியர். அவங்க பேர் தெரியாத வரையில நாமும் இப்படியே குறிப்பிடுவோம். ஈழத்து நந்தினி, இதுவும் பொருத்தமா இருக்குது இல்லைங்களா? எழுத்தும் மொழியும் தோன்றாத காலத்துல மனிதன் தன் உணர்ச்சிகளை வெளியிட்டது ஓவியங்கள் மூலமாகத்தான். பேச இயலாட்டா என்ன, நயன பாஷை இருக்குது, கைவண்ணம் இருக்குது, போதுமே. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.